Good morning students. I welcome to the Shiba Group of Schools online class. Today we are going to see a continuation of the first class, Introduction to Accounting. In last class we have seen what is accounting and what are the importance of the accounting. Today we are going to see the functions of accounting. As an accountant, what are the functions they are going to do? That only we are going to see. The first point is a measurement. Measurement na enna artham? ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ட்ரான்சாக்ஷன்ஸ் மொத்தத்தையுமே அழகாக ரீட் பண்ணணும். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் we have to read all the business transactions. Then afterwards we have to measure and prepare the statement for that business. ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பிளான் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். See, measurement. What is the first point? Measurement. Keep systematic record. பிஸ்னஸோட ட்ரான்சாக்ஷன்ஸை கரெக்டாக ரீட் பண்ணி எந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எப்படி ரெக்கார்ட் பண்ணணுன்றதை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு அக்கௌண்டனோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? கீப்பிங் அ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஷோஸ் தி ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி பிஸ்னஸ். ஃபினான்ஷியல் பொசிஷன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். இந்த மூணுமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனுக்கு அந்த அக்கௌண்டண்ட்டை சப்மிட் பண்ணணும். தட் இஸ் தி செகண்ட் பாயிண்ட். So once again I am repeating for you. First is a measurement. In first point, keep the systematic records in the books of accounts. And next is a show the financial position of the business. Due to the measurement only we can able to calculate the financial position of the business. And next is the forecasting. Forecasting அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு டிரான்சாக்ஷன்ஸை படித்து பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ஒரு பிஸ்னஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஹையர் லெவலில் இருக்கா லோவர் லெவலில் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ அதை ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அக்கௌண்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லிசன். யூஸிங் தி அக்கௌண்டிங் டூல்ஸ் we must forecast future performance and the financial position of the business. ஸோ அக்கௌண்டிங்கோட டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணணும். கரெக்டாக அதை டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லி அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். டியூ டு தட் we can know the financial position of the business. Once again I am repeating. Second point is the forecasting. Using the accounting tools, forecast the future performance and the financial position of the business. And next point is the comparison. கம்பேரிசன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக பிளான் பண்ணி ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பிளான் இருக்கும். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா அதை சரி பண்ணி கடைசியாக ஸ்டாண்டர்டாக ஒரு லைன் நமக்கு வந்திருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? கம்பேரிசன். தட் மீன்ஸ் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் வித் அ பிளான்டு பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக நமக்கு வந்த ரிசல்ட்டை பிளான் பண்ண பெர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணுறது. Could you understand what is comparison? Once again I am telling. Actual performance with the planned performance. And next point is a decision making. ஃபினான்ஷியலோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் ஒரு ஆர்கனைசேஷன்லேயே அத்தாரிட்டிஸ் கடைசியாக டெசிஷன் எடுப்பாங்க. whether the business is moving in a profit way or in a loss way. சப்போஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஒரு சில டெசிஷன்ஸை என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் மூலமாக டெசிஷனை மேக் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, இவ்வளோ தான் அது இருக்கும் அப்படிங்கிறது பிளானிங்கில் இருக்கும். அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் இட் வில் பி இன்க்ரீஸ் ஆர் மேபி ரெடியூஸ். ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். இஃப் இட் இஸ் இன்க்ரீஸ் மீன்ஸ் த செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ வில் பி இன்க்ரீஸ். ஸோ த டிசிஷன் வில் பி டேக்கன் ஆஃப்டர் தீஸ் 3 பாயிண்ட்ஸ். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் வேல்யூஸ். ஸோ எந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? மேபி இன்க்ரீஸ் ஆர் மேபி டிக்ரீஸ். எதோட வேல்யூஸு? காஸ்ட் ப்ரைஸ் ஆர் அ செல்லிங் ப்ரைஸ். Due to this only the decision will be taken. Last point, assistance to government. இது எல்லாமே கரெக்டாக ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா you must show it to the government. கவர்மெண்ட் கிட்ட என்ன பண்ணணும்? ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் we will pay the tax to the government. ஆர்கனைசேஷனோட இன்கமோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி we have to pay the tax to the government. ஸோ லீகலாக நம்மளோட பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால we have to pay the tax. Due to this tax only our organization will be registered. அந்த ஆர்கனைசேஷன் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்? டேக்ஸ் டியூட்டிஸ் எல்லாம் பே பண்ணணும். Once again I am repeating for you the functions of accounting. The first point is a measurement. Measurement என்னச்சுன்னா you must keep the systematic records in the books of accounts. Next is a forecasting.
Forecasting means accounting oda tools use பண்ணி future oda performance என்ன அப்படிங்கறத analyze பண்ணி financial statement you have to prepare. Next is comparison. Comparison means you must compare the actual performance with the planned performance. Next is the decision making. Due to this performance only we can able to decide the cost price and the selling price. At last is assistance to government. From this the financial statement we have to pay a tax and duties to the government. Okay. Next we just move on to the importance of accounting. Accounting na எதுக்கு யூஸ் பண்றாங்க, என்ன இம்பார்ட்டன்ஸ் அக்கவுண்டிங்னால பார்க்க போறோம். First point is a systematic record. Systematic na you must follow the accounting rules and principles. Rules and principles ஏத்த மாதிரி cash book, cash transactions அது ரிலேட்டட் ஆனது, next credit transactions. So accounting ஓட rules என்ன கொடுத்திருக்கோ அதை ஃபாலோ பண்ணி அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். That is the first point is systematic records. And second point is the preparation of the financial statement. Financial statement na we having only 3 statements. First is trading. Trading na production பண்ற processல என்னென்ன செலவு வருது அதை ரெக்கார்ட் பண்றது trading. Profit and loss, expenses எவ்வளோ வந்தது, இன்கம் எவ்வளோ வந்தது அதை பற்றி நம்ம ரிலேட்டடாக என்டர் பண்ணுறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அட் லாஸ்ட் இஸ் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்னா அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், நம்மக்கிட்ட இருக்க சொத்து நம்மளோட செலவு இது ரெண்டும் கரெக்டாக டேலி ஆகிடுச்சுன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடச்சிரும். So that is called as the preparation of the financial statement. Once again repeating, first we have to prepare the trading account, next we are going to prepare the profit and loss account, at last we have prepared the balance sheet. And next point is the assessment of progress. ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். மந்த்லியோட ரிப்போர்ட்டை தெரிஞ்சு பார்த்தாலே என்ன தெரியும், ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களா வீக்னஸாக இருக்காங்களா, வீக்காக இருந்தால் இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிப்போம். அதே மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷனோட அசஸ்மெண்ட்டும். இதோட ப்ராக்ரஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும்னா டியூ டு தி ப்ராஃபிட் ஆர் த லாஸ், ப்ராஃபிட் லாஸை வச்சு தான் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படிங்கிறதே நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் வீக்னஸ் மீன்ஸ் வீ கேன் இன்க்ரீஸ் அ மோர் டெசிஷன், அதனால் நம்ம ப்ராடக்ட்ஸை இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். சப்போஸ் ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட் ஃபார் யூ, அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ். And next is the aid to decision making. So progress பார்த்ததுக்கு அப்புறமா authority members will take a decision. If they want to increase the business means what they want to do. If they want to decrease the level of the price means what they do. இந்த மாதிரி decision எல்லாமே authority members என்ன பண்ணுவாங்க, decide பண்ணுவாங்க. And fifth point is satisfies the legal requirements. ஒரு எம்ப்ளாயீஸ் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களுக்கு பல ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை நம்ம என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ஆர்கனைசேஷனில் கண்டினியூஸாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, பிஎஃப் அப்படின்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட். அவங்களோட சேலரியோட அமௌண்ட்டில் இருந்து ஒரு சில அமௌண்ட்டை அவங்களோட ஃப்யூச்சருக்காக அவங்க சேவ் பண்ணி வைப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் இஎஸ்ஐ, எம்ப்ளாயீஸ் இன்சூரன்ஸ். தட் மீன்ஸ் தே நீட் சம் இன்சூரன்ஸ் ஃபார் தியர் ஃப்யூச்சர். நெக்ஸ்ட் இஸ் டிடிஎஸ், அவங்களோட சேலரியில் ஒரு சர்டன் அமௌண்ட்டை டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸஸாக அவங்க லெஸ் பண்ணி காட்டணும்னு நினைப்பாங்க. ஸோ வி மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான லீகலான விஷயத்தையும் அந்த ஆர்கனைசேஷனில் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ். இந்த ஃபினான்ஷியலோட ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு சில பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க ஃபினான்ஸ் பொசிஷன் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் கேட்குற இன்ட்ரெஸ்டான பீப்புள் யாராக இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓனர்ஸ், ஒன் ஹூ இன்வெஸ்டட் த பிஸ்னஸ். ஸோ யார் மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜர்ஸ், மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ், தோஸ் ஹூ கிவன் த மணி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு தனிநபராக இருந்து நமக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கேஷ் அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பர்சனே இந்த ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அட் லாஸ்ட் இஸ் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸும் ஒரு சில சமயம் ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்க்கணும்னு நினைப்பாங்க. சப்போஸ் டிக்ரீஸாக இருக்குது அப்படின்னா தே வில் ஷோ மோர் இன்ட்ரெஸ்ட் டு டூ த பிஸ்னஸ் அண்ட் டு ஏர்ன் த ப்ராஃபிட். கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பிஸ்னஸில் இன்னும் ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ யாரெல்லாம் திருப்பி சொல்கிறேன் கவனி. ஃபர்ஸ்ட் இஸ் ஓனர், நெக்ஸ்ட் இஸ் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் பர்சன் இஸ் த கிரெடிட்டார்ஸ், last is the employees.
Last point is legal evidence. இந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா we have to pay the tax to the government. Due to this only the organization will get a more profit. So first என்ன பண்ணணும், they must pay the tax and filling the accounting information. So நம்மளோட ஆர்கனைசேஷனோட accounting information we have to show it to the government. At last it will create the legal evidence. அதாவது இது ஒரு சட்ட ரீதியா லா மூலமா என்ன ஆகும், ரிஜிஸ்டர் ஆகும். These are the 7 points importance for the accounting. Once again I am repeating. First point is systematic records. Record the financial transaction in a systematic way. Next is preparation of the financial statement. I already told 3 statements. First is trading, second is profit and loss, and third is the balance sheet. And next is the assessment of the progress, whether the business is going in a strength way or in a weakness way. And next is, due to this we have to aid to take the decision making. Then afterwards we have to satisfy the employees requirements due to PF, ESI and TDS. And next is information to interested group. This financial position will be shown to the few persons, those who are interested in the organization. They are owner, management, creditors and employees. And these financial statement, it is a legal evidence for the business. So we have to pay the tax and filling the accounting information, and we just make it as a legal evidence as a law. Okay? Accounts அப்படினா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு இப்ப சொல்லிட்டேன். What are the technological words we have used in accountancy? We just see now basic accounting terminologies. Accounts ஓட wordings-ல என்னென்ன term words எல்லாம் யூஸ் பண்ண போறோம். இதில் நான் எழுதியிருக்கேன் சிம்பிளான லாங்குவேஜில். I will explain for you. Please understand. Okay? First technical word is a transaction. Business நடத்துகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ஆர்கனைசேஷனில் இருக்க எம்ப்ளாயீஸ்க்காக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங், ராஜா இன்வெஸ்டட் ₹20,000 ஃபார் தி பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். இதுக்கு பேர் என்ன, டிரான்சாக்ஷன். இதுக்கு பேர் தான் என்னது, டிரான்சாக்ஷன். The words is given in a transaction base, it is called as a statement. ஓகேவா? திருப்பி சொல்கிறேன் கவனி. டிரான்சாக்ஷன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸில் இருக்கும். பிஸ்னஸில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், ராஜா இன்வெஸ்டட் ₹20,000 ஃபார் தி பிஸ்னஸ். நெக்ஸ்ட் he paid salaries for ₹1,000 and he paid wages for ₹500. ஸோ அந்த பிஸ்னஸில் என்னென்னலாம் செலவு வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸில் கொடுக்கறது தான் வந்து என்னது, transaction. This transaction is divided into the 2 ways. ரெண்டு விதமாக இருக்குது. First is called as a cash transaction. Cash relating dealings எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம்னா cash transactions. Whether we receive the cash or we just pay the cash, it is called as a cash transaction. If it is on the credit base, அதாவது கடனுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா it is called as a credit transaction. Questionலேயே உனக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, this product is brought on credit base அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. Purchased goods for ₹5,000 on credit அப்படின்னா என்ன அர்த்தம், ₹5,000 கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது கிரெடிட்டில் வாங்கியிருக்கோம், அதாவது கடனுக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ லைக் திஸ், இஃப் த கொஸ்டின் இஸ் மென்ஷன் இன் கேஷ் மீன்ஸ் இட் இஸ் அ கேஷ் டிரான்சாக்ஷன். இஃப் இட் இஸ் மென்ஷன் இன் த கிரெடிட் பேஸ் மீன்ஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன். Could you understand? And next is the capital. Most important word in the business. Capital means investing the money in the business. Once the owner who invested the money in the business is called as a capital. எவ்வளோ கேஷ் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, கேபிட்டல். நெக்ஸ்ட் இஸ் அ ட்ராயிங். withdrawal for the cash. Withdrawing the cash for personal use. இன்வெஸ்ட் பண்ண ஓனர் தன்னோட பர்பஸ்க்காக வித்ட்ரா பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த டெக்னிக்கல் வேர்டு என்ன பேர், drawings. Once again I am repeating, drawing means withdrawing cash for the personal use. And next is a voucher. மோஸ்ட்லி வவுச்சர்ஸ்னால் என்னென்னா பிரிண்டட் டாக்குமெண்ட்டில் இருக்குது. கேஷ் ரிசிப்ட்டு, அதாவது நிறைய பேர் கடைக்கு போயிருப்பீங்க, கேஷாக பே பண்ணணுன்னா உங்கள் கையில் ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசிப்ட்டுக்கு பேர் தான் என்னது, வவுச்சர். இட் இஸ் கால்ட் as a printed document for the cash transactions. கேஷாக பே பண்ணவோ இல்லை கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேஷ் ரிசிப்ட் நமக்கு கொடுப்பாங்க. It is called as a printed document. Once again I am telling, the voucher it is called as a printed document. Okay va? Next, invoice.
இன்வாய்ஸ் மீன்ஸ் we didn't want to pay the cash immediately. இம்மீடியட்டாக கேஷ் பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கேஷ் வந்து எப்போ பே பண்ணணும்னா நமக்கு டெலிவரி ஆகும்பொழுது நம்ம பே பண்ணால் போதும். அதாவது இந்த இன்வாய்ஸ் இட் வில் மென்ஷன் தி குவான்டிட்டி, ப்ரைஸ், what are the values we have purchased, அது எல்லாமே அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் அ purchase returns. What is purchase? Buying the goods. கூட்ஸை கஸ்டமர்ஸ் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னது பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் இஸ் கால்ட் அஸ் அ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். திருப்பி சொன்ன கவனி, buying the goods it is called as a purchase. When the buy the goods has been written again means it is called as a purchase returns. And next is a sales. Sales means selling the goods. We just sold the goods is called as a sales. While the selling goods again it will return to the supplier, it is called as a sales returns. Once again I am repeating for you. Sales means selling the goods is called as a sales. விக்கிற பொருளை சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். வித்த பொருள் திருப்பி சப்ளையர்ஸ் கையில் திரும்பி வந்துச்சுன்னா it is called as a sales returns. Okay? And next term is stock. ஸ்டாக்னா என்ன அர்த்தம்? விற்காமல் ஒரு பொருளை நம்மக்கிட்ட மீதி இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் ஸ்டாக். தட் மீன்ஸ் அன்சோல்டு குட்ஸ். அன்சோல்டு குட்ஸ் ஃபர்ஸ்ட் இயரோட ஃபினான்ஷியல் இயர் ஃபஸ்ட்டில் இருக்கிறத ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இயரோட எண்டிங் இடத்துல வர்றதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி சொல்கிற கவனி, சேல்ஸ் ஆகாமல் நம்மக்கிட்ட இன்னும் பொருள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பொருளுக்கு பேர் ஸ்டாக். அன்சோல்டு கூட்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸ்டாக். இயர் ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங்கில் இருந்தால் அதுக்கு பேர் ஓப்பனிங் ஸ்டாக், எண்டிங் இயரில் இருந்தால் க்ளோசிங் ஸ்டாக். நெக்ஸ்ட் இஸ் இன்கம். இன்கம் மீன்ஸ் we just earning from the business. பிஸ்னஸில் இருந்து நம்ம எவ்வளோ மணி ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்ன? இன்கம். எக்ஸ்பென்ஸ், how much the amount we just spend for the business, எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்ன? எக்ஸ்பென்ஸ். இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது. திருப்பி சொல்கிறேன் கவனி, which we earn from the business is called as an income, which we spend for the business it is called as a expense. Solvency, insolvency. Solvency அப்படின்னா கடன் வாங்கினதை நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் சால்வன்சி, கட்ட முடியலன்னு சொன்னால் இன்சால்வன்சி. திருப்பி சொல்கிறேன் கவனி, capability of a person can able to pay the debts அதாவது கடனை திருப்பி தர முடியும் அப்படின்னா அது solvency. We cannot able to pay means it is called as a insolvency. And next is a asset. அசட்ன்றது தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து பிஸ்னஸ்க்காக தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டு, பிளான்ட்டு, மிஷினரி, இந்த மாதிரி பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருக்கிறது என்னென்னு சொல்லுவோம்? அசட் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி சொல்கிறேன் கவனி, அசட்ன்றது ப்ரொடக்ஷனுக்காகவோ இல்லை அஃபிஷியலாகவோ என்ன பர்பஸ்க்காகவோ ஒரு குட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அ அசட், திங்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கால்ட் ஆஸ் அ லயபிலிட்டி. வாட் ஆர் தி கிரெடிட் பேஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வில் பி என்டர்ட் இன் த லயபிலிட்டி. அதாவது கேபிட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டார்ஸோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ ஓவர் டிராஃப்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஃபினான்ஷியலான பேஸோடது எல்லாத்தையும் சொல்கிறது வந்து என்னது? liability. It is called as a financial items. தன்னோட பிஸ்னஸில் இருக்க ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்க்கணும் அப்படின்னா liabilities-ஐ பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 4 தான் கவனி. நெக்ஸ்ட் இஸ் called as a debtor. Debtor means liable to pay in future. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற போது சோல் ப்ரொப்ரைட்டர் கிட்டேயோ இல்லை ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுற பீப்புள்ஸ் கிட்டேயோ அவங்கக்கிட்டேயே கேஷ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. He can purchase or maybe buy from the some other person also. ஸோ அந்த மாதிரி கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? டெப்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்யூச்சரில் அந்த அமௌண்ட்டை திருப்பி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு அர்த்தம். திருப்பி சொல்கிறேன் கவனி, டெப்டார் மீன்ஸ் லயபிள் டு பே இன் ஃப்யூச்சர். வாங்கின அமௌண்ட்டை ஃப்யூச்சரில் திருப்பி கட்டணும், அதுக்கு பேர் தான் என்னது? டெப்டார். கிரெடிட்டார் மீன்ஸ் கடன் கொடுத்தவங்க. ஹீ மஸ்ட் ரிசீவ் த மணி இன் த ஃப்யூச்சர். டெப்டாருக்கு கொடுத்த அமௌண்ட்டை திருப்பி வாங்குறதுக்கு பேர் தான் வந்து என்னது? கிரெடிட்டார். லாஸ்ட் வேர்ட் கவனி, டெப்ரிசியேஷன், பேட் டெப்ட்ஸ். டெப்ரிசியேஷன் அப்படின்னா நம்மளோட ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த ப்ராடக்டோட வேல்யூஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். ஒரு டிவி ஒன்று வாங்குறோன்னு வச்சுக்கோ, அந்த டிவியை வாங்கிட்டு ஒரு 5 years நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதே ரேட்டுக்கு நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியாது. த யூசேஜ் வேல்யூ வில் பி டிஃப்ரெண்ட்.
அந்த மாதிரி ரிடக்ஷன் ஆகும்பொழுது அந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவோம், ரெடியூஸ் ஆகிற வேல்யூ தான் டெப்ரிசியேஷன். The value of the asset will be reduced is called as a depreciation. Okay, and next is a bad debt. கடன் வாங்கின அமௌண்ட்டை 10,000 rupees வாங்கியிருக்கோம், அந்த அமௌண்ட்டை நம்மளால் திருப்பி தர முடியும் போது ஒரு 500 rupees ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது, பேட் டெப்ட்ஸ். திருப்பி சொல்கிறேன் கவனி, debtors will failure to pay the due, a certain amount will be reduced by the creditor, it is called as a bad debts. These are the basic accounting terminologies. என்னென்ன accounting terms இருக்குன்றதை திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் கவனி. First is a transaction. It has been divided into the cash and credit. Cash related வரது cash transaction, creditல வரது credit transaction. Next is capital. What the amount investing in the business, it is called as a capital. Next is a drawing. Withdrawing the amount for the personal use is called as a drawing. Voucher. Printed document. Cash based on a விஷயம் எல்லாத்தையுமே இது பண்ணுறது voucher. Next is invoice. Quantity, price, இந்த levels எல்லாத்தையுமே ஒரே ஷீட்டில் காட்டியிருக்கிறது தான் invoice. ஏற்கனவே சொன்ன buying the goods is called as a purchase, selling the goods is called as a selling price. And next is a stock. Unsold goods எவ்வளோ எவ்வளோ ஆர்கனைசேஷனில் இருக்கோ அதை என்னன்னு சொல்லுவோம், ஸ்டாக்கு. இன்கம், வாட் வி ஏர்ன் ஃப்ரம் த பிஸ்னஸ் இஸ் கால்ட் as a income. Expense, what we spend for the business, it is called as a expense. Solvency, கடன் வாங்கினதை நம்மளால் தர முடியும் அப்படின்னா solvency, தர முடியலை அப்படின்னா insolvency. Asset, things or a property, ஒரு பிஸ்னஸ்க்கான திங்ஸோ ப்ராப்பர்ட்டியோ நம்ம வாங்குறது asset. Liability, ஃபினான்ஷியலோட ஐட்டம்ஸ் மொத்தத்தையும் என்னன்னு சொல்லுவோம், liabilities. Debtor, கடன் வாங்குறவங்கள டெப்டார், கடன் கொடுத்தவங்கள கிரெடிட்டார். Depreciation, அசட்டோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து என்னது, depreciation. Bad debts, கடன் வாங்கி திருப்பி தரும்பொழுது ஒரு certain amount ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் bad debts. I hope students you can understand these terms, functions of accounting, importance of accounting, basic accounting terminologies. These 3 questions are more important for you. Just read and write the homework and upload it in the WhatsApp. Okay, thank you students.